அடுத்தது வந்து இவங்க அகல்யா மேடம் ஒத்துக்கிட்டாங்க கதை. சரி ஒத்துக்கிட்ட தலைப்பு. அத அவங்களால பேச முடியல. என்னன்னா, அ 9வது தலைப்பான பண்பாட்டு கலப்பு. பண்பாட்டு கலப்பு அப்படிங்கிற பேர் வந்து ஏதாவது ஐயாவோட வழக்கமான பண்பாட்டியல் சார்ந்த ஆய்வா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா வந்து அது அ ஆழ்வார்கள் குறிப்பா ஆண்டாள் பத்தி பாடுது. ஆண்டாள் தான் வந்து 12 ஆழ்வார்கள்லயே இருக்க ஒரே பெண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2வது ஏற்கனவே அந்த 12 ஆழ்வார்ல இருக்க பெரியாழ்வாரோட மகள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். உண்மைய சொல்லப்போனா, இங்க மற்ற 12 ஆழ்வார்கள்ல வேற யாரையுமே தெரியலனா கூட ஆண்டாள வந்து நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது சினிமாக்கள் வழியாகவும் சரி, சினிமா பாடல்கள் வழியாகவும் சரி, ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆண்டாள் வந்து பொது சமூகத்துல கலந்திருக்காங்க. இன்னமும் தெய்வமாவும் வழிபடுற ஒரு கேரக்டர். அவங்களோட பாடல்களும் ரொம்ப ஃபேமஸ். ஆ நாச்சியார் திருமொழிய விட அந்த இது வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஐயாவும் குறிப்பிடுறாரு. ஆ அப்படி இருக்கும்போது, ஆண்டாளோட பாடல்கள்ல இருக்கிற 2, 3 விஷயத்த ஐயா குறிப்பிட்டு காட்டுறாரு. அது என்னன்னா, முதல் விஷயம் அ ஆண்டாளும் சரி, அவரோட வளர்ப்பு தந்தையா சொல்லப்படுற பெரியாரும் சரி, பார்ப்பனிய பார்ப்பன சமூகத்த சேர்ந்தவங்க. ஆனா, இவங்க 2 பேருடைய பாடல்கள்லயுமே அ அதுக்கு எதிரான மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. முதல்ல வந்து ஏன்னா அது கிருஷ்ணன் மேல இருக்க கண்ணன் மேல இருக்க பக்தி ஒரு காரணமா இருக்கு. என்னன்னா, கண்ணன் வந்து இடைச்சாதியை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யாதவ குலத்த சேர்ந்தவன். அ அந்த சமூகத்துல இருக்க கண்ணனோட அம்மாவா தன்ன பெரியாழ்வார் மாத்திக்கிட்டு பாட்டு பாடியிருக்கிறதா காட்டுறாரு. அவரோட அடுத்த தலைமுறையான ஆண்டாள் பாடும்போது, அ தன்ன வந்து கண்ணனோட காதலியா மாத்தி பாடுறாங்க. அப்படி என்னதான் ஒரு உயர் சமூகத்துல பிறந்திருந்தாலும், இடைநிலை ஜாதிய சேர்ந்தவளா தன்னைத்தானே மாத்திக்கும் பொழுது, அ அவங்களுக்கு அது அந்த பண்பாடு ரீதியான வார்த்தைகள, விஷயங்கள தன்னோட பாடல்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த எருக்கஞ்செடி அது வருது. அப்புறம் இடைநிலை சாதிக்கு இதான மாமியாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு நிக்கணும். மாமியார், மருமகள் வந்து மாமியார், மருமகன் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கூச்சத்த பத்தி இது பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட பாடல்கள் இருக்க உதாரணம் 2, 3 குடுத்திருக்காரு. ஆண்டாளோட சிறப்பா இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, நான் இதுல தான் கவனிச்சேன். ஆண்டாளுக்கு பேர்ல நெறைய சிற்றிலக்கியங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது. அ மத்த எல்லா சங்க இலக்கிய பாடல்கள் மற்ற பாடல்கள விடவும் ஆண்டாளுக்கு தான் அதிக உரை எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த கட்டுரையில தான் கவனிச்சேன். ஆண்டாளோட இதுல அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள்ல என்னென்ன வார்த்தைகள் இப்பவும் நடப்புல இருக்கு. அந்த குப்பாயம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருந்தாரு. நினைவுலன்னு சொல்றேன். அ அது நல்லா இருந்தது. அ ஒரு பக்தி ஆண்டாள்ன்னு குறிப்பிடும்போது பக்தியுடனான காதல் எந்த அளவுக்கு அவங்களோட பண்பாட்டையும் அ இருவேறு பண்பாட்ட கலந்து கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த தலைப்புல ஐயா குறிப்பிட்டிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம்.